ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்களுடைய தீபு ஹரி. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, தீபாவளி வரப்போகுது. அதனால பட்டாசு எல்லாரும் வாங்குறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். எங்க வாங்கலாம், எங்க நல்லா இருக்கும், எங்க ஆஃபர் கம்மியா தருவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் சர்ச் பண்ணிட்டு இருப்போம். அதுக்காக தான் உங்களுக்காக தான் இந்த வீடியோவை போடுறேன். நம்மளும் நம்ம வீட்டில் பட்டாசு வாங்கியாச்சு. எங்க வாங்கியிருந்தோம்னா, ஃப்ரெண்டோட பிரதர் வந்து இந்த வருஷம் தான் சிவகாசியில் ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அதனால அவங்ககிட்டயே வாங்கலாம்னு சொல்லிட்டு இந்த வருஷம் நாங்கள் அவங்ககிட்டயே ஆன்லைனில் எல்லாத்தையும் வாங்கிட்டோம். அவங்க வந்து ஒரு 90% ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஆன்லைனில் சிவகாசிலேயே ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எல்லாம் மொத்தமாக போடுவோம். அவங்க வந்து ஒரு 70-80% தான் ஆஃபர் கொடுப்பாங்க. வருஷம் அவங்க கிட்ட தான் வாங்கிட்டு இருந்தாங்க. இவங்க வந்து ஃப்ரெண்டோட பிரதர் பிளஸ் ஆஃபரும் அவங்க 90% கொடுக்கறதுனால இவங்க கிட்ட ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு இந்த வாட்டி நம்ம அவங்க கிட்ட தான் வாங்கியிருக்கோம். நம்ம எங்க வாங்கணும், அவங்க ஷாப் எங்க வச்சிருக்காங்கன்றது எல்லாமே நம்ம இப்போ போட போற வீடியோல ஃபுல்லா உள்ள பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஷாப் எங்க இருக்கு, அந்த விசிட்டிங் கார்டு, அந்த கடையோட நேம், ஆஃபர், அவங்க பட்டாசோட அந்த பிரைஸ் லிஸ்ட் எல்லாத்தையுமே போட்டிருக்கேன். எல்லாத்தையும் ஃபுல்லா பாருங்க. நீங்களும் கண்டிப்பா இது உங்களுக்கு பிடிக்கும், பார்த்துருந்துட்டு உங்களுக்கும் ஓகேனா இந்த ஷாப்ல இருந்து கண்டிப்பா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதுல என்ன முக்கியமான ஒரு தகவல்னா, செப்டம்பர் லாஸ்ட் வரைக்கும் தான் அவங்க இந்த 90% ஆஃபர் கொடுக்குறாங்க. செப்டம்பர் முடிஞ்சதும் அக்டோபர்ல இருந்து அவங்களும் ஆஃபரை கம்மி பண்ணிடுவாங்க. என்ன ரீசன்னா, தீபாவளி நெருங்குதுல, அதுக்காக தான் ஸ்டார்டிங் ஓபன் பண்ணதுனால தான் அவங்க 90% ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. இன்னொன்னு மெயின் ரீசன் என்னன்னா, நீங்க சீக்கிரமா செப்டம்பர் முடியதுக்குள்ள போட்டுருங்க. ஆஃபர்ன்றது ஒரு பெரிய விஷயம் இல்ல. தீபாவளி டைமிங்ல இந்த பட்டாசு கொரியர் லாரி சர்வீஸ் கண்டிப்பா கொண்டு வந்து தர மாட்டாங்க. அதுவும் இல்லாம லாரி சர்வீஸ்ல இந்த கொரியர் சார்ஜ் ரொம்ப அதிகமா ஏத்திடுவாங்க. நீங்க செப்டம்பர் முடியதுக்குள்ள வாங்கிட்டீங்கன்னா கொஞ்சம் சார்ஜும் கம்மியா இருக்கும். எந்த சேதம் இல்லாம பட்டாசு நல்லபடியா வீடு வந்து சேரும். அதுக்காக தான் உங்களுக்கு மெயினா சொல்றேன். கிட்ட நெருக்கத்துல போட்டிருந்தா கண்டிப்பா எந்த லாரியுமே சர்வீஸ் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா நாங்க இந்த கஷ்டத்துல நிறைய வாட்டி வருஷம் அனுபவிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட தீபாவளிக்கு ஒரு 10 நாள் 15 நாளைக்கு முன்னாடி தான் பட்டாசு வாங்குவோம். கடைசி டைம்னால டிரான்ஸ்போர்ட் கிடைக்காம எங்களுக்கு பட்டாசுலாம் லேட்டாலாம் வந்து சேர்ந்துருக்கு. அதுக்காக தான் உங்களுக்கு சொல்றேன், சீக்கிரமா ஆர்டர் பண்ணி வாங்கிடுங்க. நம்ம இந்த பட்டாசு எங்கெங்க வாங்கணும், நாங்க என்னென்ன பட்டாசுலாம் வாங்கியிருக்கோம்னு சொல்லிட்டு வீடியோல அப்லோட் பண்ணிருக்கேன். தொடர்ந்து பாருங்க. இங்க பாருங்க, அவங்க கிட்ட இருந்து நம்ம வாங்கின பட்டாசு பாட்டில் பிடிக்க போறோம். பேக்கிங்லாம் நல்லா சூப்பரா பண்ணியிருந்தாங்க. மழை டைமிங்கில் கூட நம்ம நம்பி ஆர்டர் போடலாம் போல இருக்குது. நல்லா ஃபுல்லாக அட்டை பாக்ஸ் நல்லா பேக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நல்லா கவரை ஒரு 2-3 கவர் பேக்கிங் பண்ணி டேப்லாம் ஃபுல்லாக ஒட்டி நல்லா சூப்பராக வந்துருந்தது பேக்கிங்கு. இப்போ நம்மளுடைய பட்டாஸ் பேக்கெட்டை ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ளே என்னென்ன பொருள் இருக்குதுன்னு பார்க்கலாம். நிறைய விதவிதமாக வாங்கியிருந்தோம் இந்த வாட்டி. பசங்களும் நல்லா என்ஜாய் பண்ணி இந்த வருஷம் நல்லா தீபாவளியை கொண்டாடுவாங்க. வாங்கிட்டு வந்த அன்றைக்கே இந்த நைட்டில் வெடிக்கிற வெடியெல்லாம் வெடிச்சு பார்த்தாங்க. சரி, தீபாவளிக்கும் கார்த்திகை தீபத்துக்கும் வேணுமே சொல்லிட்டு எக்ஸாம் வர ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு திருப்பி பேக் பண்ணி பத்திரமா எடுத்து வச்சுட்டேன். இந்த வாட்டி கொஞ்சம் நிறைய நியூவாக வாங்கியிருக்கோம். இந்த ஃப்ளாஷ் வெடி, பீகாக் வெடி, பேட் பால். போன வருஷமே பேட் பால் வடிச்சாங்க, ஆனால் இந்த வாட்டியும் வாங்கியிருக்கோம். இந்த வெடிலாம் கொஞ்சம் புதுசாக வாங்கின வெடி தான். இது வந்து உங்களுக்கு வீடியோ காட்டணுன்றதுனால கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணி வச்சுருக்கேன். நான் என்னென்ன பட்டாசு வாங்கினேன்னு சொல்லிட்டு கீழே அடுக்கி வச்சுருப்பேன். அதுவும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி வெடிலாம் நாங்கள் இந்த வாட்டி கொஞ்சம் புதுசாக வாங்கியிருந்தோம். எல்லாமே ஒரு சின்ன வாட்ச் பாக்ஸ் அளவுக்கு வந்திருந்தது. நல்லா பயங்கரமாக சத்தம் வரும்னு நினைக்கிறேன். 30 ஷார்ட்ஸ் வாங்கியிருந்தோம். 7 ஷார்ட்ஸு. இதுதான் நம்ம வாங்கின பட்டாசு எல்லாமே. எப்படி இருக்குது பாருங்கள். ரேட் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால நாங்கள் ஒரு பட்ஜெட் பிளான் பண்ணியிருந்தோம். 3000 ரூபாய்க்கு வாங்கலான்னு பிளான் பண்ணோம். ஆனால் 5000 கிட்ட பிளான் பண்ணி வாங்கியாச்சு. இது ஆர்டர் போடலாம், அது ஆர்டர் போடலான்னு சொல்லிட்டு அப்படியே பட்ஜெட் ஏறிட்டே போயிடுச்சு. சரி, பசங்களும் வளர்றாங்களா, அதனால சரி இவங்களும் ஆசைப்படுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த வாட்டி வாங்கியாச்சு. இந்த தீபாவளி பசங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணி பட்டாசு வெடிப்பாங்க. உங்கள் வீட்லேயும் இருக்கிற குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துல பட்டாசு வாங்குங்க. நான் வெடிச்சும் பார்த்தேன், நல்லாயிருக்கு. என்னங்க வீடியோவில் பார்த்தீங்களா, பட்டாஸ் பேக்கிங்லாம் எப்படி இருந்தது பார்த்தீங்களா? சூப்பராக இருந்தது. நல்லா பக்காவாக சூப்பராக பேக் பண்ணி அமைச்சிருந்தாங்க. இது வரைக்கும் நாங்களே வாங்கின இத்தனை வருஷமாக வாங்கின பட்டாஸ் பேக்கிங்லாம் பிரிச்சிருக்கேன். ஆனால் இந்த பேக்கிங் உண்மையிலேயே சொல்கிறேன், ரொம்ப நல்லா இருந்தது. தெரிஞ்சவங்களுடைய அண்ணன்றதுனால நாங்கள் இவ்வளோ கதை சொல்லலை. ஃப்ரெண்டு வந்து ஜஸ்ட் எங்களுக்கு உள்ள வேலை பார்க்குற இடத்துல ஃப்ரெண்டோட ஒய்ஃப், அவங்க எனக்கு அங்கே போக வர பழக்கம். அவங்களுடைய அண்ணன்றதுலாம் எனக்கு பழக்கம் இல்லைல்ல. ஆனால் ஃபஸ்ட் டைம் நம்ம அவங்க கிட்ட வாங்கணும், எப்படி வரும் ஏது வரும்னு ஒரு சின்ன பயம் இருந்தது. ஆனால் பட்டாசு எல்லாமே சூப்பராக இருந்தது, பேக்கிங் நல்லா இருந்தது. நமக்கு வந்து நம்ம இன்னமும் எக்ஸ்ட்ரா தான் காசு வாங்கியிருந்தோம். அவங்க ஆஃபரில் நமக்கு முதல் தடவை அவங்க இது கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கொஞ்சம் கம்மி பண்ணி நல்லா கொடுத்துருந்தாங்க. எங்களுக்கு உண்மையிலே அந்த வெடி அவங்க கிட்ட வாங்கினது நல்லா சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த வெடியில் இதோட ப்ரைஸ் லிஸ்ட் எல்லாம் இப்போ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் பாருங்க. இது வந்து என்னென்ன ரேட்டு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று தனித்தனியாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா அந்த லிஸ்ட்டில் அந்த நம்பர், அந்த வெடி, அதோட பேர், அது எவ்வளோ இருக்குது, என்ன குவான்டிட்டி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா, அவங்க விசிட்டிங் கார்டு கொடுத்துருக்கேன் பாருங்க, அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா அவங்களே எல்லா வெடியும் பேக் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ போடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் அட்ரஸ் பேமெண்ட்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு மினிமம் ஒரு 1 வீக்குள்ள பட்டாசு வந்து இறங்கிடும். அது அவங்க என்னென்ன போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம்.
பார்த்துட்டீங்களா? ப்ரைஸ் லிஸ்ட்லாம் பார்த்தீங்களா? இது மட்டும் இல்லாமல் கிட்ஸு காம்போ, பிரின்சஸ் காம்போ, பிரின்ஸ் காம்போன்னு சொல்லிட்டு நிறைய காம்போ வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க மந்த்லி இந்த தீபாவளி பண்டு சீட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கட்டுற மாதிரி கூட பிளான் பண்ணி அதுவுமே அந்த பேப்பரை உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்க. மாதம் எவ்வளோ கட்டலாம் என்ன இதுன்னு சொல்லிட்டு அந்த இது பற்றியும் போட்டிருக்கேன் பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வாட்ஸ்அப் மூலியமா ஆன்லைன் மூலியமா கூட நீங்கள் அவங்க கிட்ட பண்டு கட்டிக்கலாம். அவங்க கிட்ட பட்டாசு ரொம்ப நல்லா இருக்கு, நம்பி வாங்குங்க. ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் தான் உங்களுடைய தீபு ஹரி. ஓகே, தேங்க்யூ. எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. பட்டாசை பத்திரமா வெடிங்க, சேஃபா பசங்களை பார்த்துக்குங்க. வெடி வெடிக்கிறப்ப கண்டிப்பா குழந்தைங்க கூட பெரியவங்க இருக்கணும். பக்கத்துல தண்ணி எல்லாம் வச்சுக்கிட்டு குழந்தைங்களை வெடி வெடிக்க சொல்லுங்க. காலில் கண்டிப்பா மறக்காம ஸ்லிப்பர் போட்டுக்க சொல்லுங்க. ஓகேவா? எல்லா குட்டீஸ்க்கும் ஹாப்பி அட்வான்ஸ் தீபாவளி. ரொம்ப சேஃப்டியா இருங்க, பத்திரமா பட்டாசு வெடிங்க. ஓகே, பாய். அப்புறம் இன்னொரு விஷயம், இவங்களுடைய வெப்சைட் லிங்க்கு, யூடியூப் சேனல் லிங்க்கு, இன்ஸ்டாகிராம் லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஏதாவது ஃபர்தராக உங்களுக்கு டீட்டெயில் வேணும், என்னென்ன வெடி எப்படி எப்படி வெடிக்கும்ன்றத அந்த அவங்களுடைய சேனலில் போய் பார்த்துக்குங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.